ஏசையா ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கடந்த காலமும் நம்மை ஆண்டவர் காத்தார். இந்த காலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்புவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்க கேட்போம். Genesis chapter 4 verse 9 and 10. கர்த்தர் காயினை நோக்கி, சேர்ந்து வாசிப்போமா? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. மிஷன்ஸ் சேலஞ்ச் என்ற தலைப்பில், தேவை தேவனின் ஆத்தும பாரம் என்ற தலைப்பில் கடந்த மாதத்தில் கொடுத்த செய்தியினுடைய 2வது பகுதியாக இதை தொடர்கிறேன். ஸோ நம்பர் 2, மிஷன்ஸ் சேலஞ்ச் என்ற தலைப்பில் மிஷனரி சவால் செய்திகளையும் என் மனதிலே தேவன் வைக்கின்ற சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு காலத்தில் அவைகளை பேசியிருக்கிறேன். நான் தொடர்ந்து பேசுவேன். எப்பொழுது எது தேவையோ அந்த செய்தியை உங்களுக்கு கொடுப்பேன். இந்த காலை வேளையிலேருந்து செய்தியை கவனிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணி பேசுகிறேன். புரியலைன்னா கேளுங்க, சரியா? விளக்கி சொல்லுகிறேன். நான் உண்மையாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்துட்டு புரியாமல் போயிடக்கூடாது. புரிஞ்சுக்கிடணும், ஏற்றுக்கிடணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4ஆம் அதிகாரம் 9-10 காயின் இடத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். உன் சகோதரன் ஐயா ஆபேல் எங்கேன்னு கேட்குறார். நான் செய்தி இதனுடைய முன்னுரை நிறைய சொல்லிட்டேன், அதனால் அதற்குள்ள அதிகம் போகலை. அதற்கு அவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியாதுன்றான். அது சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறான், ஆம் ஐ மை பிரதர்ஸ் கீப்பர்? என்னுடைய சகோதரனுக்கு நான் என்ன பெரிய செக்யூரிட்டியா, காவலாளியா என்று கேட்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறார். நீ என்ன செய்தாய்? அவன் சொன்னது முழுசும் போய். அடுத்து அவன் சொன்ன வார்த்தை இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட், பொறுப்பற்ற ஒரு வார்த்தை. என் பிரதருக்கு நான் பொறுப்பா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் கேட்குறார், நீ என்ன பண்ண? ஆண்டவர் விடமாட்டேன் என்று சொல்கிறார். சொல்ல உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்போ நான் உன்னை கேட்கறதுக்கு காரணம், the cry of the blood of your brother is calling me for justice. நீதிக்காக என்னிடத்திலே அது அபய குரல் எழுப்புகிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த காலையில் இந்த செய்தியை நம்ம சபையில் பேசும்போது யாரையும் குறை சொல்லவோ குற்றப்படுத்தவோ இந்த செய்தி அல்ல.
இந்த வருஷ கடைசியில் நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்தில் நாம் நெருங்கி சேர்வதற்குரிய ஒரு வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரசங்கிக்கப்படும் போது சில நேரங்களிலே ஒரு தவறு என்னென்னா, உனக்காக சொன்னார், அவருக்காக சொன்னார், உன்னை பற்றி பேசினாங்க, என்னை பற்றி பேசினாங்கன்றெல்லாம் விமர்சனங்கள் வருகிறது. ஆண்டவர் அப்படி நாம் சொல்லணும்னு ஆண்டவர் விரும்பலை, அவருக்கு பிடிக்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோட கூட பேசும்னு யாரும் பேசிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, நான் சர்ச்சுக்கு போகிறதே கடவுள் என்கிட்ட பேசணும், நான் பைப் படித்தா எனக்கு ஓரளவு புரியுது, எனக்கு முழுசும் புரியல, ஆண்டவர் எனக்கு வசனங்களை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரணும், விளக்கி தரணும் அப்படின்ட்டு அந்த ஜெபத்தோட ஜெப சிந்தையோடு வரும்போது ஆண்டவர் நமக்கு செய்தியின் மூலமாய் பேசுவார். நான் சொல்லியிருக்கேன், நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஒரு தெய்வம். அவர் பேசாத கல்லோ மரமோ கிடையாது. நம்முடைய தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், உயிர் உள்ள தெய்வம். ஆனால் அவர் நம்மிடத்தில் பேசுவார். ஆனால் if our heart cry to the Lord is correct, then the Lord will really talk to us. நம்மோடு கூட கடவுள் பேசுவார், என்னோடு கூட பேசணும். சர்ச்சுக்கு வர்றதில் ஒரு இது, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கும் ஆண்டவரை பாடி துதிக்கிறதுக்கும் நம்ம ஒருவரால் ஒருவர் உற்சாகப்படுத்தப்படுவதற்கும் கடவுள் நம்மளை ஒரு சபைக்குள் கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். டெஃபினட்டாக God wants to talk to us. நம்மோடு கூட அவர் கட்டாயம் பேசணும்னு அவர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்திலே பேசினவர் கட்டாயம் நம்மோடு கூட இன்றைக்கும் அவர் பேசுவார். அப்போ அவர் பேசுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நம்ம இடம் கொடுத்தால் ஆண்டவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவார். நம்ம ரோடு கூட பேச ஆரம்பிக்கும்போது அவருடைய பேசிக்கிட்டு இருக்கிறவருடைய வார்த்தையை நாம் இடைமறித்தால் அவர் சொல்ல வந்த தாட் ப்ராசஸ் உடஞ்சிரும், நொறுங்கி போயிடும், ஸ்ட்ரகிள் ஆயிரும். அதே நேரத்தில் நம்ம இடைமறிக்கும் போது சொல்ல வர்றவர் என்ன நினைப்பார் என்றால், அந்த சொல்கிறது பிரயோஜனமாக நினச்சிட்டு தன்னுடைய வார்த்தைகளை அவர் உள்வாங்கிக் கொள்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய பரிசுத்தவான் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. A.W. டோசர் எழுதின ஒரு புத்தகம். நான் மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன், தேடிக்கொண்டிருக்கிறேன் லைப்ரரியில். God tells a man who cares, God tells a man who hears என்று அந்த தலைப்பு. தேவன் யாரிடம் பேச விரும்புகிறார் என்றால், கேட்கும் ஒரு மனிதனிடத்தில் பேச விரும்புகிறார். God speaks to the man who hears. யார் அவளோடு கூட கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவளோட கடவுள் பேசணும்னு விரும்புகிறார். அந்த அந்த சீக்கிங், அந்த தேடுதல், அந்த அந்த டிசையர், அந்த வாஞ்சை இருக்கும்போது கடவுள் நம்மோடு கூட பேசுவார். இப்போ நிறைய பேர் சர்ச்சில் வந்து கடவுள் என்கிட்ட பேசுகிறாரா எனக்கு தெரியலன்னுவாங்க. நான் சொன்னேன், கடவுள் அப்படி நம்மளை திராட்டில் விடுறதுக்கு கடவுள் அல்லவே. நான் பேசுகிறேன் என்று தானே ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைக்கும் தான் சொன்னார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்ல. அப்போ சபைக்கு ஆண்டவர் சொல்லிட்டு தான் இருக்கிறார். ஆனால் அதை காது உள்ளவன் என்று சொன்னால் அந்த இருதயம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மோடு கூட கட்டாயம் பேசுவார். இந்த காலையில் இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்ம மனதை கொஞ்சம் சிந்திக்க வைக்கட்டும். இந்த யூடியூப் வழியாக இந்த செய்தி யாருக்கெல்லாம் போகிறதோ அவர்களுக்கு அது யோசிக்க வைக்கட்டும். தங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராய் திருப்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் கேட்குறார், வெர் இஸ் யுவர் பிரதர்? இப்போ இந்த கேள்வியை ஆண்டவர் கேட்பதற்கு முன்பதாக இந்த சம்பவத்தை நம்ம படிக்கணும். எத்தனை பேர் இதை படித்தீர்கள் என்று தெரியாது. கடந்த முறை நான் சொன்னேன், இந்த செகண்ட் ஒரு பகுதி நான் உங்களுக்கு சொல்ல வந்ததை சொல்லி முடிக்கலன்னு சொன்னேன். இந்த 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் ரொம்ப ஆரம்பத்திலே அந்த பகுதி இருக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் 2 பிள்ளைகளை முதலாவது கொடுக்கிறார். இந்த உலகம் பாவத்துக்கு வீழ்ந்த பிறகு முதலாவது ஒரு பையன் பிறக்கிறான், பேர் காயின். இந்த காயின் என்ற வார்த்தை கர்த்தரிடத்தில் பெற்றேன், அக்வைர்ட் ஃப்ரம் காட். ஏன்னா அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன், ஐ ரிசீவ்ட்.
ஏனென்றால் த லைஃப் கம்ஸ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து உயிர் வருகிறது. ஆகவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதல் பிள்ளை பேர் காயின். ஆதாம் ஏவாளுக்கு அந்த குழந்தை பிறக்கும்போது கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொன்னாள் என்று பார்க்கிறோம். ஸோ காயின் முதலாவது இந்த உலகத்தில் பிறந்த போது அவன் கெட்டவன் கிடையாது. ஏன்னா அவன் கடவுளிடத்திலிருந்து பெறப்பட்டவன், a gift from God. இந்த உலகத்திலேயே முதலாவது பிறந்த ஒரு குழந்தை காயின். அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப, இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைன்னா அதை நம்ம ரொம்ப விசேஷித்த ஒரு பிள்ளையாக கருதுகிறோம். நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு பிறக்கிற ஒரு பிள்ளை, மற்ற பிள்ளைகள்லாம் அதுக்காக அதோடைய முக்கியத்துவத்தை இழக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பிள்ளைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதையை நம்மை கொடுப்போம் இந்த உலகத்தில். ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறக்கலை. அவங்க பிறக்கும்போது அவங்கள உருவாக்கும்போது அவங்க ஒரு அடல்ட்டாக தான் இருக்கிறாங்க. இன்னொரு குழந்தை பெறக்கூடிய சக்தி உள்ளாய் கடவுள் இந்த உலகத்தில் அவளை படைத்தார். ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின் படைத்தார். ஆனால் முதலாவது இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் காயின், ரொம்ப விசேஷமானவன். புரியல. 2ஆம் வசனம், அதற்கு பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் என்று சொல்லி இருக்கிறது. ஆபேல் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் பிரெத், சுவாசம். அது எதை குறிக்கிறது? லைஃப் இஸ் வெரி ஷார்ட், அட் லைஃப் இஸ் வெரி பிரீஃப். வாழ்க்கை ரொம்ப கொஞ்சமானது. அந்த பிரெத் என்ற வார்த்தை, சுவாசம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை வேனிட்டி, மாயை. நீங்கள் பிரசங்கி என்ற புஸ்தகத்தை சாலமோன் எழுதியிருக்கிறான். சுமார் 38 முறை வேனிட்டி வேனிட்டி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆல் இஸ் வேனிட்டி. அந்த மாயை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அல்லவா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தான் ஆபேல். பிள்ளைக்கு கடவுள்கிட்ட இருந்து அந்த குழந்தையை வாங்கினேன்றான். 2வது குழந்தை பிறந்த போது நமக்கு புரியலை, ஏன் அந்த பேர் அவன் வைத்தானேன்றே தெரியவில்லை. அந்த வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருச்சு புரியல. அவனுக்கு ஆண்டவர் வேலை எப்படி கொடுக்குறார்? ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான், காயின் நிலத்தை பயிரிடுகிறான். அண்ணனுக்கு ஒரு வேலை, தம்பிக்கு ஒரு வேலை. 2 பேரும் ஒரு வேலை செய்யலை. வேலை செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பைபிள் சொல்லிருக்கு, வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிட்றது கூட அருகதை கிடையாது என்று சொல்லியிருக்கிறது. பேச்சு சொல்லியிருக்கிறது, நான் எவ்வளவு நேரம் படுத்திருப்பேன், எவ்வளவு நேரம் நான் தூங்குவேன். சோம்பேறி ஒரு கதவை போல அவன் சுவரில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். எறும்பு ரொம்ப ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் கிரீச்சர். பட் ஆண்டவர் உடைய வார்த்தை சாலமோன் மூலமாக இருக்கிற, நீ யார்கிட்ட போய் கற்றுக்கோ? எறும்பினிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள். இன்னும் கொஞ்சம் முறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்வாயோ, உன் தரித்திரம் வழிபோக்கனை போல இருக்கும். அப்போ தரித்திரம் வர்றதுக்கு காரணம் சில நேரத்தில் ஒரு மனிதன் வேலை செய்யாமல் இருப்பது, சோம்பலாக இருப்பதும் கூட. எல்லாவற்றுக்கும் கடவுளை பழி சொல்ல முடியாது. ஒரு மனிதன் வேலையே செய்யாமல் வாழ்க்கை ஓட்டணும்னு நினச்சிட்டான்னா ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேலை செய்வது ஒன்று தவறல்ல. எதற்கு சொல்கிறேன்னால், இந்த உலகத்தில் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியில் வேலை செய்யாமல் சும்மா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் எப்படியா சாப்பாடு கொடுப்பார், சர்ச்சு மூலமாக ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும். அப்படி கிடைக்காது. அப்படி சர்ச்சை செய்யவும் கூடாது. அது சோம்பேறிகளை வளர்க்கிற ஒரு கூடாரமாய் மாறிவிடும். வேதம் சொல்கிற, சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு சுறுசுறுப்புள்ளவனுடைய கை கட்டாயம் செல்வத்தை சேர்க்கும். சில பணக்காரங்களாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஏன்? அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. சோம்பேறி பகுதி கட்டுவான் என்று சொல்லியிருக்கிறது. அவன் டியூ கட்டிக்கிட்டே தான் இருப்பான் லைஃப் முழுசும். கடன் அடைஞ்ச முடியாது. நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் சுறுசுறுப்பான ஒரு பெண்ணை குறித்து சொல்லியிருக்கிறது. அவள் எப்போ தூங்க போகிறா, எப்போ எந்திரிக்கிறான்னு இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, பெண்ணாய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, பெண்ணாவே பிறக்கக்கூடாது சார், ராத்திரி கடைசியில் தூங்குறது நான் தான், எந்திரிக்கிறது நான் தான் ஃபஸ்ட்டு. கடவுள் என் தலையில் இப்படி எழுதி வச்சுட்டாரே அப்படின்வாங்க. நமக்கு தெரியாது. நம்ம பரலோகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிடுவோம்.
ஏன் ஆண்டவரை என்னை பெண்ணாய் படைத்தீர்? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், நான் ரொம்ப வேலை செய்ய வேண்டியது இருக்கிறது என்று. ஆனால் வேலை செஞ்சால் ஆண்டவர் அதுக்குரிய மதிப்பு கொடுக்காமல் போக மாட்டார். ஆமாம், ஏன்னா ஸ்திரீயை குறித்து நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் அவள் விலையேற பெற்றவள் என்று சொல்லியிருக்கிறது. அவளுடைய விலை எப்படி இருக்கிறதா? ஆமாம், அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. நீங்கள் டவுனில் போய் வாங்குறதான டைமண்டை காட்டிலும் காஸ்ட்லி ஒரு பெண் தான். அதனால் நீங்கள் எப்போ காஸ்ட்லி தான், நம்ம காஸ்ட்லி தான் அப்படின்னு நினைப்போம். நம்ம சீப்பாக இருக்கிறோம்னு நினைக்கிறது நம்ம தப்பே ஒழிய, ஆண்டவர் நம்மளை காஸ்ட்லின்னு சொல்லியிருக்கும் போது நம்ம ஏன் விலையை குறைக்கணும்? விலையை குறைக்கக்கூடாது, நம்ம விலையை ஏற்றிக்கிட்டே போகணும். அப்படின்னா தான் டிமாண்டு கூடும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ ஒரு பெண்ணாக இருந்தாலும் குணசாலியாக இருக்கணும். பணம் ரொம்ப இருக்குது, அழகு ரொம்ப இருக்குன்றதெல்லாம் அப்புறம், ரைட்டா? பணம் இருக்கிறது, அழகு இருக்கிறது நல்லது. ஆனால் குணசாலியான ஸ்திரீ தான் விலையேற பெற்றவள் என்று சொல்லியிருக்கிறது. ஏன் பாஸ்டர் நீங்கள் இதெல்லாம் முதல்ல சொல்லலை? குணம் இருக்கிற இடத்துல பணம் இல்லையே பாஸ்டர்? பணம் இருந்தால் குணம் இல்லையே. நான் ஏன்ட இதையும் ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம். கடவுள்கிட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அது கொடுக்கப்படும். நம்ம கரெக்டாக கேட்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, இவங்க வேலை செஞ்சாங்க, இவங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. நம்ம தெரியல, காணிக்கை கொடுக்க வந்திருக்காங்க. காயின் நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். படித்து பார்த்துருப்பீங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஒரு பெரிய ஒரு நீண்ட விவாதத்துக்குரியது, அதுக்குள்ளே போகலை. ஆனால் 1-2 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிக்க வேண்டும். காயின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, ஆபேலுடைய காணிக்கையை அவர் ஏன் ஏற்றுக்கொண்டார்? இன்றைக்கு வரைக்கும் அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்டியானிட்டி. அது எப்படி ஆண்டவர் சிலதை சொல்லலை, சிலதை மறைச்சி வச்சுருக்கிறார். ஆனால் ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிறார், காயின் காணிக்கை அவர் ஏற்றுக்கிடலை, ஆபேலுடைய. அப்போது சிலருடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், சிலருடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது உண்மை. காணிக்கை செலுத்தலாம், ஆனால் அந்த காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை, அல்லது எங்கள் ஜெபத்தில் கூட ஆண்டவரை இதை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபம் செய்கிறோம். எந்த ஆலயத்திலும் பாதிரியார்கள் ஜெபம் பண்ணும்போது ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், அப்புறம் ஆசீர்வதியும் என்ற வார்த்தை கொண்டு வருவாங்க. அது அவங்களுக்குள்ள இதை ஏற்றுக்கொள்ளும், இதை அங்கீகரியும், இதை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்வார்கள். அப்போ சிலதை ஏற்றுக்கொள்வார், சிலதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது உண்மையாகிறதை நாம் பார்க்குறோம். ஏன் ஒரே குடும்பத்தில் 2 பேருடைய ஒருத்தர் காணிக்கையை ஏற்றுக்கிடணும், ஒருத்தர் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளல? நமக்கு தெரியல. சரி, ஒரு குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் பிரிவினையை கொண்டு வருகிறாரா? இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் பகையை கொண்டு வராரா? இல்லை. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்துக்கு ஆண்டவர் தான். குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் சமாதானமாக இருக்கணும்னா கடவுள் விரும்புகிறார். ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழும்போது சொல்வார், எருசலேமே எருசலேமே, இந்த நாட்களில் நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாக இருக்கும்ன்றார். சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால், அப்போ சமாதானத்துக்கு ஏற்றவைகள் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல, அதை அறிஞ்சால் நல்லது. அவ்வளோதான் ஆண்டவர் சொல்ல முடியும். ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவன் பேரை சொல்லியிருக்கனால சொல்கிறேன். நீங்கள் அதை எவ்வளோ யோவான் படிச்சிருப்பீங்க, யோவானே படிக்காதவங்களும் இருக்காங்க. சரி, 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் படிக்கிறாங்கன்னா அதையும் சிலர் படிக்கிறாங்களான்னு தெரில. அதில் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள், பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, அது எனக்கே புரியலை, விட்டுருங்க. ஆதாம் ஏவாளுக்கு தானே பிறந்தான் அவன். பொல்லாங்கன்றது பிசாசை குறித்து சொல்லியிருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து, அதை விட்டுருங்க. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் யோவான் 1 யோவான் நிருபத்தில் எழுதியிருக்கிறார் சபைக்கு. காயினை போல் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னா ஆபேலை போல தான் இருக்கணும். நம்ம யார் மாதிரி இருக்கக்கூடாது, காயினை போல் இருக்கக்கூடாது. காயின் கொலை பண்ணிட்டான், ஆண்டவருக்கு அது பிடிக்கல. பாருங்க, அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான். அப்போ ஒரு இடத்துல வருது பாருங்க, ஏன் காயினை போல இருக்கக்கூடாது, அவன் ஒரு கொலை பண்ணிட்டான், எதனால் அவனை கொலை செய்தான் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், காயினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கல, ஆபேலுடைய காணிக்கை அவர் ஏற்றுக் கொடுக்கல. 5ஆம் வசனத்தை படிங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாக்கி, he became very angry. கோபம் ரொம்ப ஆபத்து.
ஆனால் பைபிள் சொல்லுக்கு சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாலே கோபம். ஆமாம், சூரிய கதிருடைய வெப்பம் கீழே போகிறதுக்கு முன்பாகவே உன் கோபம் டவுன் ஆகட்டும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கூடாது. வேதம் சொல்லுகிறது கோபம் நிர்மூடனே கொல்லும் என்று சொல்லியிருக்கிறது. பைபிளில் உள்ள வார்த்தை இதெல்லாம் நான் சொல்கிறது, நான் வேறு எடுத்து சொல்லலை. சரியா? கோபம் ரொம்ப ஓவராக போகுதுனாலே ஆபத்து. சரி சொல்லுவாங்க, கோபம் அதிகமாகப்பட்டாலே பிபி செக் பண்ண சொல்கிறாங்க. சரியா? ரத்த கொதிப்பு வந்திருக்கு அப்படின்றாங்க. தெரியல, நான் பயங்கர கோபம். ஏன்னா தம்பி இதை ஏற்றுக்கொள்கிறாரு, அண்ணன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றார். இல்லைன்னா காயின் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாரு, ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவருக்கு பதில் சொல்லலை ஒன்றும். ஆண்டவனை பார்த்து கேட்குறாரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்க்குறாரு. ரொம்ப கோபம் உண்டாகி அவனுடைய முக நாடி, இஸ் கவுண்டனன்ஸ் காட் சேஞ்சுது. அவனுடைய முகம் ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறுது. இப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம வந்து நிற்கிறோம், நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு, ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறாங்க, ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கலன்னு அடுத்த முகம் என்ன செஞ்சிடும்? சின்ன பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இந்த நாக்கை அப்படி இந்த உதட்டை பிதுக்கி ஒரு அழுகு. நான் அதுக்கு ஒன்று கொடுத்துறப்பா, ஆறுதல் பரிசு கொடுத்துறப்பா, அது அழுகுது. சாதனைக்காக கொடுக்கல, அதோடைய அழுகைக்காக கொடுக்கப்பட்டது. அழுகைக்கு கூட ஆண்டவர் கிஃப்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா இவருக்கு கொடுத்துருக்கு, இவருக்கு கொடுக்கல அப்படின்னு. நம்ம ஏன் கொடுக்குறோம்? அதுக்கு புரிஞ்சுக்கிடலை போல், வேறு என்ன செய்ய, அது ஏன் அளவிடுவானே அப்படின்ட்டு கூறுதுறேன். முகநாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேட்குறார். இங்கே வந்து அவனுடைய முகம் டக்குன்னு மாறுது. இப்போ நீங்கள் எங்களை கேமராவில் பார்த்துக்கிட்டு முகநாடி மாறுபடுறதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை ஒருத்தருமே தெரியாது, எனக்கு தான் உங்களை தெரியும். நீங்கள் சிரிக்கிறது, உங்கள் முகம் போகிறது. ஆனால் எல்லாத்தையும் பார்த்தோம்னா மெசேஜ் ஓடாது ஜீசஸ். அதனால் ரொம்ப பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும். யார் தூங்குறாங்களா, அலர்ட்டாக இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன வாட்ச்மேனா? நம்ம பாஸ்டர்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. உனக்கே எரிச்சல், உனக்கே கோபம். ஆண்டவர் இப்படி ஒரு காரியங்கள் சொல்லும்போது ஆண்டவரே கேட்குறாரு, உனக்கு ஏன்டா எரிச்சல், முக நாடி ஏன் வேறுபட்டதுன்னு கேட்டபோது ஆண்டவரே ஏன்ட்ட என்ன குறைன்னு போயிருக்கணும். இப்போ படிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில். அதனால தான் இந்த வசனத்தை எடுத்து வைத்தேன். காயினை போல இருக்காதீங்க. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும், ஈவில்னு போட்டிருக்கு. ஹிஸ் ஆக்ஷன்ஸ், his attitude, his behavior was evil. நான் சொல்லலை, the Bible says. தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததுனால. இன்னைக்கு காலையில் படிச்சுட்டே இருந்தேன். his actions, his motive, இது எல்லாமே எப்படி இருக்குது? காயினுடையது காரியம் நல்லா இல்லை, ஆனால் அவனுடைய பிரதருடைய கிரியைகள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது நீதி உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது, ரைச்சஸாக இருக்குது. அப்போ ஆண்டவர், இப்போ நம்ம என்ன ஆண்டவருக்கு செய்தாலும் மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனும் இதயத்தை பார்க்கிறார். இப்போ இந்த வருஷத்தின் இறுதியில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஆட்டிடியூட் நம்ம லைஃப்பில் இது வரைக்கும் கரெக்டாக இருக்கா? ஆட்டிடியூட்னா ஒவ்வொரு நேரத்துலையும் நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு கர்த்தர் பார்க்குறாரு. நம்முடைய பிஹேவியரல் பேட்டர்ன் சொல்லுவாங்க, நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. சார் சொல்லுவாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் சும்மா உலகம் ரசிக்கப்படுங்கன்னு ஜோம் பண்ணிட்டு போங்க சார், உலகம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லிட்டு போங்க சார், அதெல்லாம் ரைட். பிஹேவியரை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டச் பண்ணும். ஆனால் கர்த்தர் 4ஆம் அதிகாரத்தில் டச் பண்ணிட்டாரு. அவர் கேட்குறாரா இல்லையா, உனக்கு ஏன்டா எரிச்சல், உனக்கு ஏன்டா கோபம், உன்னுடைய கவுண்டனன்ஸ் ஏன் உன் முகநாடி மாறுது அப்படின்னு ஆண்டவர் கேட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுகிறார். நான் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு, சரியா? இங்கே காயினுடைய கிரியைகள் ஆக்ஷன் நல்லா இல்லை, அவனுடைய மோட்டிவ் நல்லா இருந்துச்சா நமக்கு தெரியல. சரி, ஆண்டவர் நம்முடைய சரி, நம்ம எந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறோம் என்றால் வாட் இஸ் அவர் மோட்டிவ்னு கர்த்தர் பார்ப்பார். உலகம் அந்த பொருளை பார்க்கும், பலபலன் இருக்கு. அங்கேருந்து ஒருத்தர் அதோடைய விலை 120 ரூபா, ஒருத்தர் இல்லை 200 ரூபா போடுவோம். அந்த பொருளுடைய மதிப்பை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க.
ஆனால் ஆண்டவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா, உன் இதயத்தில் எந்த நோக்கத்தோடு அதை கொடுக்குறேன்னு பார்ப்பார். இவர்கிட்ட இருந்தும் நம்ம ஏதாயிலும் நல்லது வாங்கணும்னு நினச்சிருக்கிறோமா, நமக்கு எதுவும் ஹிடன் அஜெண்டா வச்சுருக்கிறோமா, இல்லை இந்த பொருள்களை கொடுத்து இந்த உலகம் நம்மளை போற்றணும்னு வச்சுருக்கிறோமா? ஆண்டவர் அதெல்லாம் செக் பண்ணுவார். கடவுள் நம்மளை வேற்ற சொல்லி கர்த்தருடைய வசனமும் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்டது. அந்த வசனத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கும்போது நம்ம லைஃப்பையும் அது என்ன செய்யும்? புடமிடும். யோபு சொல்லுகிறான், ஏன் அப்படி சொல்லணும்? அவனை குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து தீமை விட்டு ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆனால் அதே யோபு சொல்லுகிறான், நீர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அது நல்ல பொண்ணான்னு சொல்லணும். அப்போ தேவன் நம்மளை செக் பண்ணுவாரா, செக் பண்ண மாட்டாரா? செக் பண்ணுவார் நம்மளை. ஒரு பொண்ணை செக் பண்ணாமல் நம்ம வாங்கிட முடியாது. நேற்று என்ன நினைக்கிறேன், செய்தியில் ஒரு ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் 2,38,00,000 மதிப்புள்ளதான தங்கத்தை அது டூப்ளிகேட்டாக உள்ளே வச்சு லோன் வாங்கியிருக்காங்க. 2,38,00,000. இது எப்படி ரெக்கவர் பண்ணுறது? டூப்ளிகேட்டை உள்ளே வச்சுட்டான். இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவில் நிறைய லோன் கொடுத்ததில் டூப்ளிகேட் உள்ளே போயிருக்குன்னு சரித்திரம் சொல்லி கொண்டிருக்கிறது போட்டு. அப்போ செக் பண்ணாதது குற்றம், ரைட்? அப்போ ஆண்டவர் நம்ம செக் பண்ணாமல் அவர் இருப்பார்னு நினைக்கிறோமா? நம்ம நினைக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் நம்ம செக் பண்ணுகிறவர். வேத சொல்லிக்கிறது, அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? காயின் எது கொல்லணும்? காணிக்கை ஏற்றுக்கொள்ளணும்னா போயிட வேண்டியதானே. கடவுள்கிட்ட போய் கேட்கலாம், எதுக்கு ஏன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளணும்னு போயிடணும். கத்தி எடுத்தால் குத்துறது, இல்லைன்னா கொல்றது, அது செய்யக்கூடாது. சொந்த சகோதரன் பண்ணக்கூடாதுல்ல. வேதம் சொல்லுகிறது அவனுடைய கிரியைகள். அப்போ நல்லா தான் பிறந்தான், அவன் ஏதோ மாறிட்டான். சில பார்த்து சொல்கிறோம்ல, நம்ம நல்லா தான் இருந்தா என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ டிவியில் வந்துச்சு, நல்லா தானே படிக்க போனார் அப்படின்றான் ஒருத்தன். அவருக்கு என்ன ஆச்சு? சுனிங்கனையும் வச்சுட்டாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் சில நேரங்களில் நல்லா இருக்கிறவங்க கூட எப்படியோ போயிடுறாங்கன்னு ஆண்டவர் நினைக்கிறார் போல. தன் சகோதரிய கிரிகள் நீதி உள்ளவைகளுமாக இருந்ததுனால கொலை செய்கிறதுனா நான் கெட்டவன், ஒருத்தன் நல்லவனை கொல்லலாமா? அது யோசிக்கணும். கவனிங்க, இதில் முக்கியமான விஷயம். ஆண்டவர் கேட்ட 2 கேள்விக்கு முன்னால் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அவன்கிட்ட பேசுகிறார் பாருங்கள். காயின்கிட்ட பொறுமையாக பேசுகிறார். காணிக்கை ரிஜெக்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான், இன்னும் கொலை நடக்கலை. ஆண்டவர் என்ன அழகாக பேசுகிறார் பாருங்க, 7ஆம் வசனம். அப்படி பாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இப்போ பாருங்களேன், ஆபேலை குறித்து கடவுள் இன்னொரு வார்த்தை எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். த சாப்டர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் எடுத்த உடனே விசுவாசத்துக்கு ஆண்டவர் எக்ஸாம்பிளாக வைக்கிறது யாரை வைக்கிறாருன்னா ஆபேலை தான் வைக்கிறார். விசுவாசத்துக்கு இடத்துல. அப்போ இன்னும் ஃபெய்த் கான்ஃபரன்ஸ் நடக்கலை, ஃபெய்த் டீச்சிங்லாம் ஒன்றும் வரல. ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று சொல்லியிருக்கிறது. ஒன்று மேன்மையான பலி, ஆனால் மேன்மையான பலிக்கு முன்னால் அந்த பலியை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. அப்போ அவனுடைய கிரியையும் நல்லா இருக்குது, விசுவாசமும் இருக்குது. ஆண்டவர் கொடுத்தா, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். காயினுடைய லைஃப் சரியில்லை, அவனுடைய நோக்கம் எண்ணம் எல்லாமே வேற. ஆண்டவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். சரி, வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை, ஃபண்டாஸ்டிக் பலியை அவன் செலுத்தி இருக்கிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ பலியில் ஒரு கம்பேரிசனை கர்த்தர் வைக்கிறாரா, வைக்கலையா? நம்ம என்ன சொல்கிறோம், அதில் ஆண்டவர் வந்து கம்பேரிசன்லாம் பண்ண மாட்டார், நம்ம கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அவர் பண்ணியிருக்காரு. இப்போ என்டெல்லாம் ஒருத்தர் மாதிரி கேட்டாங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனு அவர் தானே எழுதி வச்சிருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு.
பாஸ்டர் பென்னி எழுதி வச்சிருக்கிறாரு. இல்லை இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்கும்போது நம்ம எப்படி சொல்லணும், பைபிள் அப்படி போட்டிருக்குல்ல, காயினுடைய பலியிலும் மேன்மையான, அதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன் போய் பாருங்க. மேன்மையானதுன்னா ஹையர், சுப்பீரியர். அந்த பலியை செலுத்தினான் என்று சொல்லி இருக்கிறது. மோர், அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று என்று சொல்லி இருக்கிறதா ஒரு மொழிபெயர்ப்பு, ஆம்பிளிஃபைட் நினைக்கிறேன். பெட்டர், நல்ல பலி, சிறந்த ஒன்று, புடி தட் வே. அப்போ விசுவாசமும் இருக்குது. விசுவாசம் இருக்குதுன்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, கண்ணு ஒரு மாதிரி இழுத்துக்கிறதையும், கால் ஒரு பக்கம் இப்படி ஒரு மாதிரி ஒரு சூம்பிக்கிட்டு போகிறதையும் அந்த காலத்தில் அப்படியும் பலி செலுத்தியிருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எனக்கு என்னத்துக்கிடான்னார், நீ என்னை ஏமாத்தாத, நீ கொடுக்காம கூட இருந்துட்டு போ, எனக்கு ஊனமானவைகளையும் கண்ணு ஒரு மாதிரி காது இழுத்துக்கிட்டு, ஏன்னா இதை கடவுளுக்கு எப்படியா கொடுத்துருவோம், 10ஓட இதையும் சேர்த்து ஒன்று போட்டுருவோம், 12ஓட இதையும் ஒன்று சேர்த்துருவோம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நல்ல நோட்டோட ஒரு கள்ள நோட்டையும் போட்டுருவோம், ஒரு நல்ல நோட்டோட ஒரு கிழிஞ்ச நோட்டையும் போட்டுருவோம். கோயில் தானே போகுது, உண்டியலுக்கு தானே போகுது அப்படின்ட்டு உலகம் அப்படி நினைக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதை நான் அக்செப்ட் பண்ணவே முடியாது, அது எனக்கு வேண்டான்றார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் வந்து விசுவாசம் மாத்திரம் இருந்தார். விசுவாசத்தினுடைய கிரியை என்ன? நம்முடைய செயல், நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம். இல்லை ஆண்டவர் நம்ம ஒன்று செஞ்சு ஆண்டவர்கிட்ட வந்து எதையா நம்ம வாங்கலாம்னு நினச்சிருக்கோமா? இல்லை ஆண்டவருக்கு அதை கொடுத்ததுனால அவர் நமக்கு எதாவது திரும்ப கொடுப்பார் நம்ம நினச்சி கொடுத்தோமா? அப்படி நம்ம செஞ்சோம்னா அது லஞ்சம் இல்லை. ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்கலாமா? இல்லை. ஆண்டவர் லஞ்சம் வாங்குவாரா? அப்படி நமக்கு ஒரு வேலை போட்டு கொடுப்பாரா? நமக்கு ஒரு இடமாற்றம் தருவாரா? அப்போ அதை நம்ம செய்ய முடியாது. அப்போ நம்ம மைண்டை செக் பண்ணுறது தான் கடவுள். வாசிக்கிறோம், அவன் நீதிமான் என்று அதனாலே சாட்சி பெற்றான். கடவுள்கிட்ட கரெக்டாக இருந்து கடவுளுக்கு ஒரு செய்கிற ஒரு காரியம்தான், அது ஊழியமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி செஞ்சாலும் சரி, என்ன மினிஸ்ட்ரி செஞ்சாலும் சரி, நம்ம மினிஸ்ட்ரி அநேக நினைக்கிறேன் மினிஸ்ட்ரி செஞ்சால் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்குருவார், மினிஸ்ட்ரி வச்சு நமக்கு நல்லது தருவார். அப்படியெல்லாம் கிடையாது. மினிஸ்ட்ரி பண்ணனால ஆண்டவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுவார்லாம் இல்லை. உன் நோக்கம் சரியில்லையப்பா அப்படின்னுவார். உள்ளான இருதயம் சரியில்லையே, நீ செய்கிறதே வேறு நோக்கத்தோடல செய்கிற, உன்னை முன்னிறுத்துறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிற நீ, இவ்வளோ உனக்கு பேர் உண்டாக பண்ணுவோம். ஆண்டவர் எப்போ கீழே இறங்கி வந்து ஒரு பாபேல் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினான், வானளவை கட்டினான். அவன் நோக்கம் என்னென்னா கடவுள் பக்கத்தில் போய் அவரை லேசாக அவர் சட்டையை பிடிச்சிருக்கலான்னு பார்த்தான். நான் அப்படி தான் சொல்லேன், அவர் ஜிப்பாக பிடிச்சி இழுக்கணும்னு நினச்சானா, அவர் பேண்ட்டை எதுவும் அங்கேயே பிடிச்சி இழுக்கணும்னு நினச்சி பார்த்தேன். ஆண்டவர் சொன்னார், களைச்சி விட்டார், எல்லாத்தையும் லாங்குவேஜை களைச்சி உலகம் முழுச சரி போக பண்ணிட்டார். அப்போ தேவனுக்கு நம்ம அவரை அடிச்சுக்கிடணும்னு நினச்சி எதாவது பண்ணோம்னா நம்மளோட கஷ்டம். எனக்கு அவ்வளோதான் தெரியுது. அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். காணிக்கை குறித்து எதுக்கு சாட்சி கொடுக்கணும்? கொடுத்தாரு. அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். சொல்லிட்டு அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கடைசியில் பேசுகிறேன் அதை. அவன் இறந்துட்டான், ஆனால் இன்னும் பேசுகிறான். இந்த வருஷ கடைசியில் 2024 பாஸ்டர் பென்னி ஏன் பேசுகிறாருன்னா, அவனுடைய காணிக்கைகள் குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். மேன்மையான பலியை அவன் செலுத்தினான். அதனால் அவன் பேசுகிறத நாம் பேசணும். சில நினைக்கிற பேச மாட்டாங்க. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். மரித்தவங்க எங்கே பேசுவாங்க? பேச முடியாது. ஆனால் அவன் இன்னும் பேசுகிறான். அப்போ அவன் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அவனுடைய இதயம். நம்ம பாட்டு பாடுவோம், என்னை கழுவியருளும் ஈசோப்பினால் சுத்திகரியும், பாவம் துர்க்குணம் பொல்லாப்பு நீங்க இரத்தத்தால் கழுவும். இரத்தமே சுத்தம் செய்யுமே, இரத்தமே என் பானமே. அந்த காலத்தில் இந்த மாதிரி பாடல்களை பாடினார்கள். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. அப்போ சிலுவை அண்டையில் ஒருத்தர் போகும்போது தான்
பாவ தோஷம் நீங்கிட மீட்பரின் இரத்தம் தானே. பாவ தோஷம் நீங்கிட மீட்பரின் இரத்தம் தானே. இப்போ ஆண்டவர் நம்மளை கழுவி சுத்திகரிக்கணும். இந்த காலையில் பாடல்கள் மூலமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாய் நம்மை இன்னும் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய வருகை தாமதிக்குமானால் புது வருஷத்தில் இன்னும் நம்மை எஜமானுடைய உபயோகமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றணும். நம்மளை அவர் கழுவாம, பேதுரு இடத்துல ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உன்னை கழுவாவிட்டால் ஏன்ட்ட உனக்கு பங்கே கிடையாது. பேதுரு, நீ பெரிய ஆள் தான், நீ பெரிய முதல் ஆள் தான், வெளிப்பாடெல்லாம் வாங்கிட்ட, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை, நீ பேதுருவாய் இருக்கா என்று பெரிய இதெல்லாம் பாக்கியத்தெல்லாம் பெற்றுட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கழுவலைண்ணா உன்ட்ட எனக்கு பங்கு கிடையாது. நான் உன்னை கழுவாவிட்டால் அவன் தான் பிரதான அப்போஸ்தலன் நான் மாறினான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கழுவலைன்னா ஏன்னா பேதுருவே, சாத்தான் உன்னை சுலகினால் புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டு வாங்கியிருக்கிறான். எனக்கு தெரியல, உன்னை சுலகினால் புடைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, உன் விசுவாசம் நீங்கி போகாதபடி நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் பேதுருவை. 11 சீஷருக்கும் பண்ணாத ஜெபம் பேதுருவுக்கு இயேசு பண்ணினார். இந்த இடத்துல வந்திருக்க ஆண்டோட பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு பண்ணாத ஜெபத்தை இயேசு எனக்காக பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டு உயிரோடு இருக்கிறவராய் எனக்காக அவர் ஜெபம் பண்ணுறாரு. நம்மை பார்த்து ஒருவர், நான் ஜெபம் பண்ணுறேன். நான் நேற்று கூட கடவுள் உன்னை பற்றி எனக்கு ஒரு சின்ன காரியம் காண்பித்தார், உனக்காக ஜெபம் பண்ணுறேன்னா, அப்படியா எனக்காக ஜெபம் பண்ணீங்களா, தேங்க்யூன்னு உடனே அவங்க கையை பற்றி கொள்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஜெபம் பண்ணுகிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்த்து ஆண்டவர் உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நீ நல்லான பிறகு உன் சகோதரை நீ ஸ்திரப்படுத்து. நீ முதல்ல நல்லாய்க்கோ, அப்புறம் அடுத்தவங்கள நல்லதாக மாற்று. நீ கெட்டு போனேன்னா எல்லாரையும் கெடுத்துருவ. முதல்ல நீ நல்லா மாறு. நீ ஸ்திரப்பட்ட பின்பு, நீ ஸ்ட்ராங்கான பின்பு, நீ உறுதிப்பட்ட பின்பு, நீ இப்போ எப்படி இருக்கிறன்னா ஒரு உளையான சேற்றில் இருப்பது போல ஒரு சாலிட் கிரவுண்டில் நீ என்ன இல்லை. நீ உன்னை சாலிட் கிரவுண்டில் தூக்கி வச்ச பிறகு நீ போய் உன் சகோதரருக்கு ஸ்திரப்படுத்து. என்ன அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாரையும் ஸ்திரப்படுத்த உடனே நாம் இப்பொழுது கிளம்பி செல்வோம். எங்கே? ஆமாம், இராணுவ வீரராய் நாம் கிளம்பி செல்வோம். இப்பொழுது நம்முடைய படை புறப்படட்டும், நம்முடைய போர் உரசு என்ன செய்யட்டும், ஒலிக்கட்டும், குதிரைகள் கணீர் கணீர் என்று சத்தம் போடட்டும், கிளம்புவோம், தேசத்தை கலக்குவோம். முதல்ல நீனே கலங்கி போயிருக்க, அழுகி முட்டை போல இருக்க. முதல்ல ஒன்னே என்ன சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் போய் சரி பண்ணு என்று ஆண்டவர் சொல்வார். ஒரு கும்பிட்டை எல்லா முட்டையும் கெடுத்துவிடும். ஒரு முட்டை கீழே ட்ரம்மால் தானே சொன்னாங்க, அதான் சொல்கிறேன் நான். ஒரு 10 முட்டையில் ஒரு கெட்ட முட்டையை போட்டால், நல்ல மீனில் 5 மீனில் ஒரு கெட்ட மீனை போட்டாலும் குழம்பு அரோகரா தான், முடிஞ்சு கதை, அவ்வளோதான். 4 நல்லா இருக்கு, ஒன்று எல்லாத்தையும் காலி பண்ணி போடும். அவ்வளோ வீரியம் உள்ளதான். ஆமாம், ஒரு செத்தையி ஒரு 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 தைலக்காரனுடைய குப்பியை நாரி கெட்டுப்போக பண்ணும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ வேத வசனத்தில் இவ்வளவு இருக்கா? இருக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? இருக்கு, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கணும், இல்லை தெரிஞ்சிருக்கா, இல்லை தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் எதுவும் காலம் ஓட்டுறாங்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் எழும்புதில்ல. சரி, இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களா பாஸ்டர்? ஆமாம், எனக்கு இது பெரிய கேள்வி. ஏன்னா ஒருத்தர் பலியை ஏற்றுக்கொண்டு இன்னொருத்தருடைய பலியை ஏற்றுக்கொள்ளலை. சரி, அதுக்கு ஆண்டவர் என்ன ஆன்சர் சொன்னார் பாருங்கள். இது நிறைய பேர் நீங்கள் படிக்க மாட்டீங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்போ மேன்மை எப்போ வரும்? நன்மை ஒத்துக்கிறீங்களா? சரி, நம்ம ஒத்துக்கிறோம். உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். அப்போ தான் நல்லா இருக்கு, கிளாஸ் மாதிரி இருக்குல்ல. நன்மை செய்தால் மேன்மை, நம்ம நன்மை செஞ்சால் கட்டாயம் மேன்மை உண்டு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நன்மை செய்ய ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர், நீ நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும் நீ செய்யாமல் போனால் அதான் பிரச்சனை. என்னங்க ஆண்டவர் என்னை எப்படி கொண்டு போய் மாட்டி விட்டுட்டீங்க? இதை முதல்லையே என்னை ரட்சிக்கப்படும் போது நீங்கள் சொல்லியிருக்கலாம் பாஸ்டர்.
இல்லை ஞானஸ்நானம் கொடுக்கும் போதாயிலும் சொல்லியிருக்கலாம். இல்லை அபிஷேகம் பெறும்போது இவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்கா, அப்போ வேண்டாம். சும்மா இந்த கிறிஸ்தவத்துக்கெலாம் வரக்கூடாது. இதுக்கு வர்றதுக்கு நான் ஏற்கனவே என் பழைய உலகத்தில் நான் இருந்துட்டு போகலாம்ல. இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன சொன்னார், அதான் ஞாபகப்படுத்தப்படுகிறபடி நான் சொல்லுகிறேன், சரியா? மற்றபடி இல்லை, இது என் வசனத்துலேயும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆண்டவரே சொன்னார், இவ்வளோ கஷ்டம்னா அவங்க நான் வந்திருக்க மாட்டேன். இப்போ இன்றைக்கி சிலர் சொல்லலாங்க, ஈவினிங் இது யூடியூப்பில் வரும், அவங்க கூட சொல்லுவாங்க வேறு வழியில் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அதோட கட் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் ஒரு இடத்துல அழகாக சொல்கிறார் பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். பரலோகத்துக்கு போகிற வாசல் ரொம்ப சின்ன டோராக வச்சுருக்காரு, ஏன்னே தெரியல. அது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு எங்கள் ஃபேமிலியில். அது இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியாது, அது உங்களுக்கு சொல்லுவோம், சரியா? அந்த வசனத்தை இப்போல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டினா நீங்கள் இதோட ஓடி போய்வீங்க, சரி? அதனால் வேண்டாம், உங்களுக்கு இதை வச்சுருக்கோம், சரி? ஏசாமி பரலோகத்துக்கு போகிற வாசலை ரொம்ப பெருசாக வைக்கலை. அதனால் பரலோகத்துக்கு போகிற ஒரு 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 காரியத்தை பெரிய வாசலாக போட்டிருந்தாலே நமக்கு சந்தேகம், இவன் பரலோகத்துக்கு டோர் போட்டிருக்கானா இல்லை இவன் நரகத்துக்கு டோர் போட்டிருக்கானா, தெரியாமல் பண்ணிட்டானே நம்ம நினைப்போம். இந்த பைபிள் அப்படி தான் இருக்குது பாருங்கள். 7ஆம் அதிகாரம் 13வது வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன இவ்வளோ பயந்தவங்களா? இல்லை, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி நல்ல பெருசாக இருக்கு. அதில் எத்தனை பேர் போகிறாங்க சொல்லுங்க? அதன் வழியாய் பிரவேசிக்க அநேகர். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஏசாமி விசுவாசம்லாம் பேசிவிட்டாரா? நான் சொல்கிறதெல்லாம் இதுக்கு தான் காலையில் வந்தீங்களா ஜெபம் பண்ணிட்டு? இதுக்கு தான் நேற்று ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் அகலமான வாசலுக்குள்ளே போகிறவங்க ரொம்ப பேர்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இப்படியா விசுவாச அறிக்கை பண்ணுறது? இவ்வளோ பெரிய பரலோகத்தை செஞ்சுட்டு, இவ்வளோ பெரிய பரலோகத்தை வச்சுட்டு வாசலை சின்னதாக்கிவிட்டாரு. 14ஆம் வசனம் படிங்க, ஜீவனுக்கு போகிற வாசல். படிங்க சத்தமாக, நிறைய பேர் நீங்கள் படிங்க, இட்லி சாப்பிட்டீங்கல்ல, கொஞ்சம் சத்தமாக. ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கமும், அது படிக்க சொல்ல மாட்டேன்றீங்க பாருங்க. நேத்தோட படித்தேன், ஒரு ஒரு மிகாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவன் உண்மையை சொல்லிட்டான். உடனே அவனை அடிச்சுட்டாங்க. அடித்து இவனுக்கு நான் வருமளவும் இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் மிகாயா. அவன் சொல்கிறான், நான் சொன்னது கர்த்தரோட வார்த்தை இல்லைன்னா நீ தெரிஞ்சுக்கோ உனக்கு கொஞ்சம் நேரத்தில் சொல்லிட்டான். இவனுக்கு அது என்ன, இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுங்கள் என்று. அப்போ சத்தியத்தை சொன்ன தீர்க்கதரிசிகளுக்கு அந்த காலத்தில் என்ன கொடுத்தாங்கன்னா, சிம்மாசனம் கொடுக்கல, ராஜ்யபாரம் கொடுக்கல, பெரிய போஸ்ட்லெல்லாம் கொண்டு போய் உட்கார வைக்கலை, நம்மளை ஜெயிலுக்குள்ளே போட்டு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் தான் கொடுத்தாங்க. அப்போ நமக்கு தீர்க்கதரிசி சொல்கிறது யார்? நமக்கு என்ன சொல்கிறாங்க? அது கடவுளுடைய வார்த்தை தானா? இஸ் இட் பிப்ளிக்கல் ஆர் நான் பிப்ளிக்கல்? இஸ் இட் காட் இஸ் சேயிங் ஆர் சம்ஒன் இஸ் சேயிங்? நீ எப்படி இருந்துக்கோ, கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். செய்கிற தப்பு எப்படி? அப்போ பக்கத்தில் உள்ள கேட்பான், அப்போ நான் இதை காட்டிலும் அதிகமாக செஞ்சால் என்னையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாரோ, அப்போ நான் இந்த இவனுடைய வழியை பின்பற்றுகிறேன்னு போயிடுவான்ல. சரி, நீங்கள் லாஜிக்காக தானே யோசிக்கிறான். சரி, ஒருத்தன் தப்போஸ் பண்ணுகிறவனா கடவுள் இப்படியெல்லாம் அசைச்சு உயர்த்துவார்னும் போது பக்கத்தில் எல்லாம் இப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ நான்லாம் கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருப்பேன். நான் நியூஸை விட கரெக்டாக வரி விடாமல் படிக்கிற ஆள். ஸோ அதனால் அப்படி அப்போ இப்படியெல்லாம் தப்பு பண்ணால் நம்மளை நல்லா வைப்பார் போல். அப்போ நாளையிலேருந்து புது வருஷத்துலேருந்து ஒரு பிளான் பண்ணுறேன். நல்லா இருக்கு. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி எப்படி இருக்கு? இடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. சில நேரத்தில் சில இடத்துக்குள்ள போகும்போது நமக்கு கோடு போட்டு அதில் ரத்தம் வருது, அதில் ஒரு ஆன்டிபயாட்டிக் போடணும் சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ நானே இதை சொல்கிறேன், இது இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னது. மகாத்மா காந்திக்கு பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். ஏன் ஆண்டவர் அதை சொன்னார்? ஜீவன்றது பரலோகம் தான் சார். ஆமாம்,
கேட்டுக்கு போகிற இடம்ன்றது வந்து நரகம்தான். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆண்டவர் அப்போ இதை சிலர் கண்டுபிடிப்பாங்க, பலர் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு இருக்குதே. இதைத்தானே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதைத்தானே பைபிளில் உள்ள ரெவலேஷனில் எனக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்குதே. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்தேன்றாங்க, அந்த மனப்பாடமாக சொன்னேன்றாங்க, பரீட்சையில் பாஸ் பண்ணேன்றாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு எழும்பாமல் இல்லை. இந்த வசனங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், இப்போ சொல்ல முடியாது, அதுக்காக தான் வச்சுருக்கோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொன்னார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அடுத்து படிங்க. நீ நன்மை செய்யாத பட்சத்தில், நான் அதுக்கு தான் சொன்னேன், நல்லது செய்ய மாட்டேன், பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும்ன்றார். The sin will be crouching in your doorstepன்னு போட்டிருக்கு. நிறைய பேர் அது கண்டுக்கிடவே இல்லை. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு வாசப்படியை விட்டு இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. சரியா? நம்ம இறங்குவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா. சரியா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நீ நன்மை செய்யாதிருந்தால், சரி நான் செய்ய மாட்டேன், எனக்கு செய்யறதுக்கு வழியே இல்லை, உன்கிட்ட கேட்பேன். பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கோம். அது என்ன அர்த்தம்னா, பாவத்தின் அதிகாரியாகிய சாத்தான் ஒரு மிருகத்தை போல, இல்லாவிட்டால் ஒரு சர்ப்பத்தை போல வாசப்படியில் படுத்து கிடப்பாங்க. அது எப்படி படுத்து கிடக்குமா? மொழிபெயர்ப்பின்படி மறைஞ்சு கிடக்குமா. கண்ணுக்கு தெரிஞ்ச வகையிலும் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒன்று காலை தூக்கி வச்சு போயிடுவோம், இல்லைன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாம்பை அடின்னு சொல்லிடுவோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம். அது மறைஞ்சு கிடக்குமா. எதுக்குன்னா பழி வாங்குறதுக்கு உட்காந்துருக்குமா. ஜீசஸ் கிரைஸ்ட். 4ஆம் அதிகாரத்தில் கடவுள் இப்படியா சொல்லணும், நீ நன்மை செய்தா இருந்தால் பாவம் சொல்லு உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். எதுக்கு? நமக்கு முட்டையும் பாலும் கொடுக்கவா? பாவத்தின் சம்பளம் என்னது? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உங்கள் பாவங்கள் தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல மாறும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இப்போ ஆண்டவர் சொல்ல, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, நீ நன்மை செய்யலைன்னா பாவம் என்பது அந்த இடத்துல சாத்தான் தான். வேற உருவம் கொண்டு அங்கே கீழே படுத்து கிடப்பான், மறைஞ்சு படுத்து கிடப்பான். அவன் எதுக்கு படுத்து கிடக்கிறான்னா, நமக்கு கிஃப்டெல்லாம் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுக்கெல்லாம் கிடையாது, நியூ இயர் கிஃப்ட்டுக்கு நோ 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 அதெல்லாம் நமக்கு கிஃப்ட்லாம் கிடையாது. நம்மளை காலி பண்ணுறதுக்கு அவன் படுத்து கிடக்கிறான். அதனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு போட்டிருக்குல்ல. ஒரு பக்கம் அவன் என்று என்னன்னா நம்ம மனுஷன் நினைக்கிறோம். இல்லை, பாவத்தின் அதிகாரியாகிய பிசாசானவன் உன்னை கொல்லணும்னு ரெடியாக படுத்து கிடக்கிறான். நீ என்ன செய்யணும்னா, நீ அதை ஆண்டு கொண்டா அது உன்னை ஒன்றும் பண்ணாது. உன்னை அது அழிக்காதபடிக்கு நீ அதை அழித்து விடு. அது உன்மேல் ஜெயம் எடுக்காதபடிக்கு அதை தோற்று போக பண்ணு. நீ அதன் மேலே வெற்றி எடுத்துட்டேன்னா அது உன்னை ஒன்றும் பண்ணாது. அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். இப்போ பைபிளில் நீதி 3ஆம் அதிகாரத்தில் அவள் ஆசை உன்னை பற்றி இருக்கும், புருஷனை பற்றி இருக்கும்னு இருக்குல்ல. குழந்தை பெற்றோடனே மறுபடியும் அவங்கள தான் தேடுவாங்கன்னு பைபிள் போட்டிருக்கா இல்லையா? எனக்கு தெரியாது, பைபிள் போட்டிருக்கு, அவ்வளோ. அது மாதிரி அவன் ஆசை உன்னை, நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் ஆசைன்னா இது காயின் ஆப்பிளை பற்றி, அதெல்லாம் கிடையாது. அவன் உன்னை கொல்லணும்னு இருக்கிறான். நீ மரியாதையை அதை ஜெயித்துரு, பாவத்தை ஜெயித்து தான் ஆகணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். ரைட்டா? 13லேருந்தே வாசி. பிதாக்களே, ஆதி முதலில் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு இதை நான் எழுதுகிறேன். ஆதி முதல் இருக்கிறவர் தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஓகே. வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கினால் வீழ்த்தப்பட்டதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படிதான். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
நம்ம என்ன சொல்கிறோம்? வாலிபனுக்கு சோதனை வரும் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட சோதனைகள் யோசேப்புக்கு வந்தது. ரைட், அவன் ஜெயித்ததுன்னு சொல்ல மாட்டான். நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ அந்த நிருபத்தை எழுதி கொடுக்கும்போது கூட சும்மா தோற்று போகிறவர்களாம் எழுத முடியாது. நான் எழுதுனா ஜெயிக்கிறவங்களுக்கு தான் நான் எழுதுவேன். என்னால் வாலிபரே, அதுக்கு முதல்ல நான் சொன்னேன், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்து பிள்ளைகளே, அந்த பைபிளில் என்ன போட்டிருக்கு? நம்ம பிள்ளைகள்னா இந்த இந்த இவ்வளோ தூரம் பிள்ளைகள் நினைக்கிறோம். லிட்டில் சில்ட்ரன் போட்டிருக்கு. லிட்டில் சில்ட்ரன். நம்ம என்ன சொல்கிறோம்? சின்ன பிள்ளைகள் சொல்லாதீங்க சார், விளங்கிடும். அதுக்கு விளங்க ஒன்றும் புரியாது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு பெரிய யோனா கதை சொல்லணும், இல்லைன்னா நீங்கள் என்ன கதை சொல்லணும், ஏசாமி அந்த கழுதையின் மேலே ஏறி போன கதை சொல்லணும். அந்த சின்ன சின்ன கதை தான் உங்களுக்கு புரியும். யார் சொல்கிறார்? Who told? நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கிறோமே, நமக்கு இருக்கிற மூளையை காட்டிலும் சின்ன பிள்ளைகளுக்கு மூளை கூடையா குறையவா? சொல்லுங்கள். இந்த பிள்ளைகள் ட்ராமாவில் சூப்பர் வெளுத்து வாங்கிச்சு. நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். திரும்ப யூடியூப்லேயும் பார்த்தேன். ஆமாம், அழகாக பேசுங்க. ஹலோ ஏலியோ, சரியா? நமக்கு ஞாபக சக்தி கூடையா, அதுகளுக்கு கூடையா? சும்மா சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, முடிச்சிடும் உங்களை, அவ்வளோதான். அனுப்பிடுவோம், நல்லா அனுப்பிடுவோம். அசிவத்தோடு உங்களை அனுப்புவோம். உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒரு கேள்வி. ஞாபக சக்தி உங்களுக்கு கூடையா, அதுகளுக்கு கூடையா? சும்மா சொல்லுங்க சார். ஆமாம், இப்போ எனக்கெல்லாம் இன்றைக்கி பரிச்சை வச்சா, நான் ஜோசப் ஒரு பரிச்சை வச்சா தோற்றுருவேன், அவ்வளோதான். நான் முதலே சொல்கிறேன், நான் முட்டை தான் வாங்குவேன். நீ பாட்டில் கஷ்ட கேள்வியை கேட்டுருவேன். நீ பக்கத்தில் இருக்க சிஸ்டர் அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. நானும் கெமிஸ்ட்ரி படித்தேன் தான். ஆனால் சின்ன பிள்ளைகிட்ட கேளுங்க, கரெக்டாக சொல்லிடும். சில சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளுக்கு கவனிக்கிற சக்தி குறைவு. யார் சொன்னது? Who told? என்னை போய் பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சு, உங்களை பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சு 7 பீரியட் யார் நடத்துகிறா? நம்ம இருப்போமா? இப்போமே 1 மணி நேரத்துக்குள்ளே இத்தனை தடவை நெளிகிறோம், பாஸ் எப்போ முடிக்க போகிறாருன்னு. அதனால் நம்ம முடிக்கிறது இல்லை, இன்னும் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அது வேற, சரியா? ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைகளை அது எத்தனை பீரியடு? 40 நிமிஷம் 50 நிமிஷத்துல 7 பீரியடு. ஒரு வாரத்துக்கு எத்தனை பீரியடு? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார். 6 நாள் 5 நாள் பள்ளிக்கூடம், ஐயால 35 பீரியடு. நான் உங்களுக்கு ஒரு பீரியட் எடுக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலை சுத்துது சார். அது அழகாக அந்த பிள்ளைகள் படிக்குதா இல்லையா? எனக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்டால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. உட்கார ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபின்னியை ஒரு இடத்துல ஆணி அடித்து உட்கார வைக்க முடியாது. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது உட்காருன்னா அவன் இப்படி தான் நடப்பான். இல்லைடா இங்கே வாடா அப்படின்னா இங்கே போவான். நீ உட்கார்றா ஒரு இடத்துல, அது என்னால் முடியாது. சின்ன பிள்ளை எவ்வளோ இடத்துல உட்காந்துருக்கு சீட்டில். அப்போ பிள்ளைகளுக்கு கவனிக்கும் திறன் கூட, ஞாபக சக்தி கூட, அறிவு கூட, எல்லாம் கூட. நம்மளை காட்டிலும் மனப்பாடம் பண்ணுற சக்தி யாருக்கு கூட? சொல்லுங்கள் பார்ப்போம். சின்ன பிள்ளைகளுக்கு. நம்ம ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கு நெஞ்சில் குத்தி குத்தி இயேசு என்னை முற்றிலும் மீட்டார், சிலுவையில் என்னது, சிலுவையில் மாண்டார், சிலுவையில் மாண்டார், விடுதலை என்றார். லேலியா லேலியா நெஞ்சில் குத்தி குத்தி படித்து இப்போ எழுதுங்க, புத்தகத்தை மூடு. இப்போ சொல்ல ஏசு, யேசுதானா இல்லை வேற யாருமா? ராஜாதிய அது அவர் ராசுகுட்டியா? எத்தனை சந்தேகம் உங்களுக்கு வருது சார்? ஞாபக சக்தி எனக்கு இல்லை சார். அதுக்கு அழகாக எழுதுது. அப்போ ஞாபக சக்தி கூட, திறமை கூட. நம்மளை அதுகளுக்கு திறமை கூட இருக்குது. செல்ல அதிகமாக நோண்டுறது யார்? சின்ன பிள்ளைகள் தான். நமக்கு ஒன்றும் தெரியல, அதுக்கெல்லாம் தெரியுது. அப்போ சின்ன பிள்ளைகள் லேசப்பட்ட பிள்ளைகளா? கிடையவே கிடையாது, பயங்கரமான பிள்ளைகள். அடுத்து சின்ன பிள்ளைகளை பற்றி இன்னொன்று அதிகமாக யோசிச்சு எல்லாரும் என்ன சொல்கிறதுன்னா, அவங்களுக்கு ரொம்ப திணிக்காதீங்க அப்படின்னு. ஏன்? நமக்கு தான் திணிச்சா வாந்தி வரும், அதுகளுக்கு வரவே வராது. நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம 3 இட்லி சாப்பிட்றதுக்குள்ளே போதும். அதுக்கு 15 இட்லி சாப்பிட்ட பிறகு அம்மா இன்னும் 2 தோசை, இன்னொரு 3 பூரி தருவியா, இன்னொரு 3 பூரி தருவியா? 3க்கு தந்த பிறகு பத்தாது, நீ கொடுத்த பூரி இத்தனோண்டு, 5 கொடு அப்படின்னு. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஸ்டமக்கு ஜீரணம் பண்ணுது, எல்லாமே நல்லா பண்ணுது. இப்போ என்ன கிறிஸ்டியானிட்டியில் சொல்லி கொடுத்தாங்கன்னா, உண்மை பூ போல் அவங்கள நடத்துங்கன்னு. அதெல்லாம் கிடையாது.
நீங்கள் பழைய ஏற்பாடு, இன்னைக்கு புதிய ஏற்பாடு கையில் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கையில் கொடுத்தது கர்த்தர் எதை? பழைய ஏற்பாடு தான் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டில் அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான். அந்த நாட்களில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை மனப்பாடமாக பாராயணம் பண்ணவங்க யாரு? சின்ன பிள்ளைங்க. ஏசாமி கிராடில் கதையெல்லாம் இல்லை சார். இந்த இந்த குடியில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் பார்ன் பண்ண ஸ்டோரியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு சொன்ன ஸ்டோரி எல்லாமே 1 நாளாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆபிராமாகிய ஆபிரகாம். ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், டே பாவிகளா எங்கடா இருக்கு அந்த வசனம்? ஆபிராம, அப்போ ஆபிரகாமுக்கு முதல் பேரன். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண 12 வயசுக்குள்ள யூதர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி இவ்வளோ படிக்க வச்சாங்க. நான் இன்னைக்கு கேட்குறேன், இன்னைக்கு சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் இங்கே தான் இருக்கீங்க, சூத்திரம். பிள்ளைகளும் இங்கே தான் இருக்கீங்க, பாஸ்டர் இங்கே தான் இருக்கார். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு பழைய ஏற்பாட்டை நீங்கள் படிக்க சொல்கிறீங்க? அதெல்லாம் வேண்டாம், அதுகளுக்கு ரொம்ப தாங்காது. யார் சொன்னா? அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, பிசாசு நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் பிளான் பண்ணி கத்தோலிக்க சபையில் இந்த பைபிளை கொடுக்காம இந்த பைபிளை உருவிட்டான். இந்த பைபிளை புல்பிட்டோட கட்டி வச்சான். பிரீஸ்ட்டை தவிர வேற யாரும் வாசிக்க முடியாதுன்னு பண்ணிட்டான். சரியா? ஒரு பெரிய மார்க்கமே விழுந்து போச்சு. கிறிஸ்துவுக்கு பின் 356 இருந்து 1526 வரைக்கும் சபையை வேதத்தை அறியாமல் புள்ள வச்சுட்டான். மார்ட்டின் லூத்தர் எழும்பின பிறகுதான் அந்த பைபிள் நம்ம கையில் வர ஆரம்பிச்சிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பிசாசுடைய ட்ரிக் என்ன தெரியுமா? இதை நம்ம விட்டு மறைச்சிட்டா, இதை நம்ம விட்டு எடுத்துட்டா, இதை நம்மளை புரியாமல் ஆக்கிட்டா, நம்மளை கடைசியில் கேட்டுக்கு போகிற வாசலில் கூட்டம் கூட்டமாக போகிறது கொண்டு போயிடுவான். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் நிற்கும். அதனால தான் இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை சிலர் சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு புரியாதுன்னு சொன்னாலும் இந்த வசனத்தை வந்ததுனால சொல்கிறேன். பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். சின்ன பிள்ளை கூட பிதா யாருன்னா அவங்க அப்பா கிடையாது, பிதாவாகிய தேவன். தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினான். இன்னைக்கு நாங்கள் செய்தியை கொடுக்கும்போது கடைசி நாட்களில் உள்ள சூழ்நிலைமைகள்னால நாங்களும் இதை கேட்டு இல்லைன்னா நம்பலை. ஆகவே இவங்க இப்படி கேட்குறாங்களேன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாத்தையும் சிம்பிளிஃபைட் பண்ணி போனதுனால சாசு ஜனங்களை ஏமாற்றி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றான். அதனால் நடக்கிறது என்ன தெரியுமா? எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் நாங்கள் அநேக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு. காரணம் என்ன? சத்தியத்தை அடக்கி வைக்கிறவனுக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம். எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால் சத்தியத்தை மறைத்ததனுடைய காரணம். சத்தியத்தை இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று பல பேர் சொல்லி எங்களுடைய மண்டையை போட்டு குழப்பி சின்ன சின்ன காரியங்களாக மாற்றி ஆண்டவரை பற்றிய காரியங்களுக்குள்ள ஜனங்களை அழுத்த விட்டு செல்ல விடாதபடி தடுத்ததுனால ஏற்பட்ட காரியங்கள். ஆனால் இந்த வருஷத்தின் இறுதியில் ஆண்டவர் சமூகத்தில் ஐ மேட் அ டெசிஷன் டு டீச் வெரி வெரி ஹார்ட் திங் இன் த டேஸ் டு கம். வேடத்தில் உள்ளதை உள்ளபடி தான் சொல்லுவோம். வேடத்தில் இப்படி இருக்குன்னா இப்படி தான் சொல்லுவோம். அது எனக்கு பிடிக்கல, எனக்கு அது வேண்டாம், அது எனக்கு ஜீரணமாகாது. உங்கள் சின்ன பிள்ளைக்கு எல்லாம் தெரியுது. உங்கள் சின்ன பிள்ளைகளை யாரையும் சாதாரணமாக நினைக்காதீங்க. நம்ம சின்ன பிள்ளைகளை சாதாரணமாக நினச்சதுனால நான் சொன்னேன் இல்லை, கத்தோலிக்க மார்க்கத்தினர் விழுந்து போனதுக்கு காரணம் பைபிள் அவங்க கையில் கொடு. இல்லைன்னா உங்களுக்கு யாத்திராகமம் 20 அதிகாரம் தெரியும். ஃபாதர் ஒரு வார்த்தை சொன்னார், பென்னி எங்கள் ஆட்களுக்கு மாத்திரம் பைபிளை கரெக்டாக படிச்சிருந்தாங்கன்னா உங்களை பீட் பண்ணிடுவோம். நாங்கள் நம்ம சபையில் இருந்த அருமையான கிறிஸ்டி, அவரை திருமணம் செய்ததான பாஸ்டர் டி ஹால் என்கிட்ட ஒரு நாள் ஒரு காரியத்தில் சொன்னார். ஜேம்ஸ் அவங்களுடைய தகப்பனார் இறந்த நேரத்தில் வெளியில் உட்காந்துருக்கும்போது, பாஸ்டர் நாங்கள் மாத்திரம் பைபிளை ஒழுங்காக படிச்சிருந்தோம்னா உங்களை எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். நான் கையெடுத்து சொன்னேன், கரெக்டு தான், என்னை மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. அப்போ பைபிளை ஜனங்களுக்கு கொடுக்காம பைபிளை ஜனங்களுக்கு மறைச்சா அதே கத்தோலிக்க சாமியாருடைய ஒரு காரியத்தை பெந்தேகோஸ்தே பாஸ்டர் செஞ்சாலும் தப்பு தான்.
அசம்பிளிஸ் ஆஃப் காட் செஞ்சாலும் தப்பு தான். ஐபிசி செஞ்சாலும் தப்பு தான். டிபிஎம் செஞ்சாலும் தப்பு தான். பைபிளை மறைக்கக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டமானதை சொல்லி கொடுக்கறக்கூடிய வயசு இது. நம்ம அதை விட்டுவிட்டு பூசி முழுகி, அது எதுக்கு தெரியுமா? நம்ம பிள்ளையும் சரி நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளை நாளைக்கு சாசால கஷ்டப்படக்கூடாது. நம்ம தான் வாழ்க்கையில் சில சிரமங்களை சந்திச்சிட்டோம், நம்ம பிள்ளைகள் சந்திக்கக்கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கும் நாம் அநேக வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் ஆன்மீக ஜீவியத்தில் இழந்து போனதுக்கு காரணம் நம்ம சர்ச்சை சரியாக சில காரியங்களை நம்ம டீச் பண்ண மறந்துட்டேன்னு நான் அன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட விட்டான்னு சொல்கிறாங்க ஆட்கள், அதெல்லாம் கிடையாது. 14வது வசனம், பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நீ பிசாசை ஜெயித்தன்னு சொல்றான். ஹலோ, வாலிபர்கள் பிசாசை ஜெயித்திருக்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வாலிபனை ஒரு பிசாசுக்கு ஜெபம் பண்ண சொன்னா அவன் என்ன சொல்றான்? இப்படி பின்னால போறான், அவங்க அம்மாவுடைய முந்தானையை பிடிச்சுக்கிறான். ஏன் நம்ம அவங்களுக்கு அப்படிதான் டீச் பண்ணி கொடுத்துருக்கோம் சின்ன பிள்ளையில இருந்து வகுப்புகளில். பைபிளை கரெக்டாக டீச் பண்ணி கொடுக்கல. அதனால் அது என்ன செய்யுது? அப்பா கையை பிடிச்சி பைபிளை கையில் கொடுத்து அந்த பிசாசுடைய தலையில் கை வைக்க சொல்லி அந்த பிள்ளை பின்னால் நிற்குது. பொல்லாங்கனே, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனால், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். சாசை ஜெயிக்கணும்னா 3 காரியம். எது? நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நம்ம சர்ச்சில் உள்ளவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? யூத்து கேளுங்க, நம்ம பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? நம்ம பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன வாங்கி கொடுக்குறோம்? பூஸ்ட் வாங்கி கொடுக்குறோம், நள்ளி சூப்பு போட்டு கொடுக்குறோம், நெஞ்செலும்பு சூப்பு வாங்கி போட்டு கொடுக்குறோம், நல்ல கால் பாயா போட்டு கொடு சார், கால் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்குறோமா? இதெல்லாம் கொடுக்குறோம். எதுக்கு? டு மேக் தம் ஸ்ட்ராங். அவனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ. அந்த காலத்தில் எல்லா பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுப்பாங்க? உளுந்தங்களியில் நல்லெண்ணெயை ஊற்றி கொடுப்பாங்க. அது டாக்டர் தின்னுற குத்தி போடுவேன், அப்போ தான் வவுத்துக்கு நல்லதுன்னு இவ்வளோ போட்டு கொடுத்தாங்க. அந்த பிள்ளை நல்லா இருந்துச்சு, வீடு கூட்டிச்சு, பாத்திரம் விளக்கிச்சு, ஆட்டு உரல் அம்மி உரல் ஆட்டிச்சு, எல்லாம் பண்ணிச்சு. இப்போ ஒரு பிள்ளைகள் வந்து இப்படி தான் வருது. ஐயோ விழுந்துடாத இப்படி 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 பைய இப்படிதான். அதுடைய நடையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். ரச்சகா அன்னைக்கு ஒருத்தங்க நடந்தால் எப்படி நடந்தாங்க? எவ்வளோ பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் 82 வயசில் பிரைம் மினிஸ்டர் ஆனார், 72 ஆனார். அவர் நடந்த நடையை பார்த்தேன் நான். அவர் 2 முறை பைபாஸ் சர்ஜரி, பட் த வே ஹி வாக்ட் லைக் எ யங் மேன். நம்ம சப்பாத்தி ஆகாது, இது ஆயிராது. நடந்து பிசாசு ஆடிக்கிட்டு இருக்கான், எல்லா இடத்துலையும் தலையாட்டம் போடுறான். நாங்கள்லாம் அப்படி அண்ணே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களை என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுங்கன்னு வரும் உலகத்தில். உண்மையை சொல்கிறேன், இதுதான் சர்ச்சில், நம்ம சர்ச்சுன்னு இல்லை, கிறிஸ்டியானிட்டியில் நிறைய நேரங்களில் சின்ன பிள்ளைகளையும் வாலிபர்களுக்கும் ஒன்றும் தெரியாது, அவங்களால ஒன்றும் முடியாதுன்னு ஒதுக்கி வச்சதுனால நான் சொல்கிறேன், நமக்கு இருக்கிற விசுவாசம், நமக்கு இருக்கிற வேத அறிவு, நமக்கு இருக்கிற ஜெப வாழ்க்கை, நமக்கு இருக்கிற பரிசுத்தம் அவங்களோட லைஃப்பில் இருக்கான்னு நீங்கள் கேளுங்க. இருந்தால் மாற்றிக்கிடுங்க. அதனால நான் சொல்கிறேன், அவங்களுக்கு டீச் பண்ணுற நீங்களே சரியாகணும். நீங்களே ஜெபம் பண்ணலைன்னா உங்கள் பிள்ளை எப்படி ஜெபம் பண்ணும்? நீங்களே வேதம் வாசிக்கலைன்னா நீ உங்கள் பிள்ளைகளுக்கு வேத வாசிப்பை கொடுத்து என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? கர்த்தர் நம்ம பார்த்து கேட்பாரா இல்லையா? சரி, என் பிள்ளைகள் நான் முழங்கால் நிற்கிறத பார்க்கல, எப்படி முழங்கால் போடுவான்? நான் பைபிள் படிக்கிறத என் பிள்ளை பார்க்கலன்னா எப்படி அவன் பைபிள் வாசிப்பான்? அப்புறம் இவங்கள்ட்ட ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு உபவாசம் வருங்க, அதெல்லாம் கிடையாது. இதுதான் சத்தியம். ஸ்ட்ராங்காக நீங்கள் மாறுங்க, பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக மாறுவாங்க. ஆனால் ஒன்று கேட்குறேன், பாஸ்டர் இவ்வளோ ஸ்ட்ராங்காயும் உங்கள் பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? நீங்கள் கேட்கலாம், சரியான கேள்வி. ஆனால் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நீ இல்லைன்னா கடவுள் உன்கிட்ட கணக்கு கேட்பார். ஜாக்கிரதைன்னு சொல்லி வச்சுருக்கிறேன். பி கேர்ஃபுல்.
எங்களுக்கு இருக்க வசதிகளை காட்டிலும் உங்களுக்கு வசதிகளையும், எங்களுக்கு இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு நீங்கள் பைபிளையும் ஆண்டவரையும் பிடிக்கலன்னா ஆண்டவர் உங்களை பார்த்தா உங்களை பிடிக்காதாண்டா சொல்லுவார். அந்த நாளிலே நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேர் இருந்தாலும் இந்த 3 பேர் மாத்திரம்தான் உள்ளே போவாங்களே ஒழிய ஒருத்தரும் அவங்க பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, யாரையுமே காப்பாற்ற முடியாதுன்னு எசேக்கியேல் சொல்லியிருக்கிறான். கவனமாக இருப்போம், எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். அதுக்கு போகலை, இதோட முடிக்கிறேன். ஆண்டவர் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யட்டா அது அங்கே தான் படுத்து கிடக்கும். நம்ம வீட்டில் நாய் படுத்து கிடக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை படுத்து ஒரு 1.5 கிலோ கறியை தூக்கிட்டு போய் வீர படுத்துருக்கோம் அது. அதனால் வர்ற வருஷத்தில் நீங்கள் பிள்ளைகளை அனுப்பும்போது உங்கள் பிள்ளைகளை, என் பிள்ளைகள் பைபிளை நல்லா தெரியணும், அவங்களுக்கு கஷ்டமான காரியங்களை எல்லாம் நல்லா போதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. சும்மா அந்த காக்கா கதையும் தவளை கதையும் நான் சொன்னேன், அந்த காலத்தில் இயேசு என்னை முற்றிலும் மீட்டார் என்று சொல்லி கொடுத்தாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுடைய பாட்டெல்லாம் பாருங்க, நீங்கள் எடுத்து பாருங்க, சண்டே கிளாஸ்லையும் யூத்தில் உள்ள பாட்டுகள்லாம் எடுத்து பாருங்க, எதாலும் ஒப்பு தான் பாருங்க, ஒன்றும் ஒப்பலை, உப்பும் இல்லை சப்பும் இல்லை. அந்த காலத்தில் சாலமோன், நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் பாவத்திலே மாண்டேன். சாலமோன் எழுதின பாட்டெல்லாம் படித்து பார்ப்போம். சரி, அவங்களுக்கும் இறை இல்லை, எங்களுக்கும் நிறைய கேள்விகள் இருந்தால் கூட அவங்க எழுதின அதிகபட்ச பாடல்கள் எல்லாம் அந்த கருத்துள்ள பாடலில் இப்போ ஒரு பாட்டு வரலையே. இப்போ எல்லாம் இப்படி ஸ்டெப்போடு அடப்பிடிச்சிட்டாங்க. பாட்டும் நல்ல பாட்டும் சாத்தானா நல்லா நம்ம வீட்டில் வந்து அப்படி ஆட்டும், அப்படி பாடிட்டு அவனும் போயிடுவான், நல்லா ஆடுவான். சில பேய் வீட்டில் ஆடுது, அவன் தான் ஆடுறான். ஏன் அந்த காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு முன்னால் ஆட முடியுமான்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தன் ஆட முடியாது. நம்ம பிள்ளைய அன்னைக்கு என்ன செய்யும், முருங்கையை ஒடிச்சு விளை, பிள்ளைய அடித்து விளை. நீங்கள் அடிக்க முடியுமா? நம்மளை அடிச்சு விடும். நம்ம பிள்ளைய நீங்கள் அடிக்க முடியுமா சார்? நான் கேட்குறேன். நம்ம பிள்ளைய கை வச்சா அது நம்மளை கை வைக்காமல் அது போகாது, இல்லைன்னா நம்மளை எங்கே கை வைக்க நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் அதுக்காக அடிக்க சொல்லலை, ஆனால் நம்மளை அடித்து வளர்த்தாங்களே. இன்னைக்கு அப்பா மேலே நமக்கு மரியாதை குறைஞ்சி போச்சா, அம்மா மேலே நமக்கு மரியாதை குறைஞ்சி போச்சா? குறையல, இருந்துச்சுல்ல. ஏன்னா அவங்களும் அதுக்கு மாடலாக வாழ்ந்தாங்க, அவங்களும் அதுக்கு மாதிரியாக ஜீவித்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் உருவிட்டு கிறிஸ்டியானிட்டியில் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு சொல்லி கொண்டு இருந்தோம், மக்களுக்கு பிரியமானதை கொடுத்தால் அவள் பிரியமாய் வருவார்களாம், அவர்களுக்கு நாம் மருந்து கொடுத்தால் அதை துப்பிடுவார்களாம். ஆனால் உன்னை சுகமாக்குறதுக்கு, காய்ச்சலுக்கு, வியாதிக்கு மருந்து கொடுக்கணுமா இல்லையா? எல்லாருக்கும் காய்ச்சல் இல்லை, ஆண்டவர் எப்பவும் அப்படி பேசல. ஆனால் ஸ்ட்ராங்காக அந்த நாட்களில் பேசினபடினால சர்ச்சஸ் சூப்பராக இருந்துச்சு, தைரியமாக இருந்துச்சு. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு சர்ச்சு வேணும்னு கேளுங்க, அந்த மாதிரி எங்கள் சர்ச்சை மாற்றணும்னு ஜெபம் பண்ணுங்க, அந்த மாதிரி எங்கள் பாஸ்டர் பேசணும்னு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பாஸ்டர் புது வருஷத்தில் சும்மா அந்த எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே அப்படி பேச சொல்லுங்க. பாஸ்டரை கரெக்டாக அடித்து பேச சொல்லுங்க, உண்மையை பேச சொல்லுங்கன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு பேசினா சபை சபையாக இருக்கும், இல்லைன்னா சபை ஒரு நாடக கோட்டையாய் மாறிவிடும். நான் சபையின் ஊழியக்காரன் சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் மை சர்ச் டு பி எ ட்ராமா ஸ்டேஜ், ஐ வாண்ட் மை சர்ச் டு பி எ சர்ச் வேர் த பவர் ஆஃப் காட் ஃபங்க்ஷன்ஸ். கையில் உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கே கோட்டை விட்டுருக்கோம்னு நீர் சொல்லியிருக்கிறேன். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யட்டா பாவம் வாசற்படியில் படுத்திருக்கோம். எங்கள் வீட்டு வாசலில் தூதர்கள் இருக்கணும் ஆண்டவரே, தேவ தூதர்களின் பணிவிடை எங்கள் ஆலயத்தை சுற்றி இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கணும், எங்களோட குடும்பத்தை சுற்றி இருக்கணும்.
பிசாசு எங்களை காலி பண்ணணும்னு நினச்சி எங்கள் வீட்டு வாசலில் அவன் படுத்திருக்க கூடாது. அதுக்கு முன்பாகவே அவனுடைய தலையை நசுக்கி விட ஜீசஸ் அவனை எங்கள் கால்களின் கீழே அவனை கொண்டு வந்து விட, அவன் எங்களை அடிமையாக்குவதற்கு முன்பதாக அவனை ஆக்கி விட, பாவம் எங்களை மேற்கொள்ள விடாதபடி அந்த பாவத்தை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, புதிய வருடம் மிகுந்த ஆசீர்வாதமாய் வல்லமை மிகுந்த மகிமை நிறைந்த ஆண்டாக ஆண்டுகளும் வரும் ஆண்டுகள் அப்படி இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த நிலைமைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் விவரம் தெரியாதுன்னு அதுகளுக்கு பைபிளை சொல்லி கொடுக்காம, வேதத்தினுடைய பழைய ஏற்பாடோட காரியங்கள்லாம் அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி நாங்கள் தவறாக எண்ணின தவறுகளை எங்களுக்கு மன்னிப்பீராக. அதனால தான் சாத்தான் இத்தனை விஷயங்களில் எங்கள்கிட்ட போராடுறான், எங்களை அழிக்க பார்க்குறான். ஆண்டவரே ஜீசஸ் ஜீசஸ் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அவனை ஜெயிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு அதிகமாக தாழ்த்தி தருகிறோம். உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள உதவிச்சை. துதி கணம் மகிமை சேர்த்துக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம். உமக்கு இருந்த பாரம் இருக்கட்டும். ஒரு காயின் இடத்துல கேட்டீரே, உன் சகோதரன் எங்கே என்று. இந்த உலகத்தில் 2 பேர் முதல்ல பிறக்கும்போது ஒருத்தரை காணும்னா அவனை எங்கன்னு கேட்டீரே. வேர் இஸ் யுவர் பிரதர் ஏபல்? உன் சகோதரன் ஆபேல் எங்கேன்ட்டு மூத்தவன்ட்ட கேட்டீரே, பொறுப்பாக தானே கேட்டீர். எங்கிட்டையும் இன்னைக்கு என் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி நீர் கேட்குறீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் அங்கத்தினரை பார்த்து நீர் கேட்குறேன். ஏன்னா பொறுப்பு எங்கள் கையில் இருக்குது. நாங்கள் அதை லேசாக எடுக்க முடியாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் சம்திங் ரெட் கார்பெட் that is very smooth full of roses. No, it's something that we have to face challenges. Help us, Lord, by your power, by your grace, by your anointing. Help us to face the challenges in the days to come. I know that you are with us. I know you are with me. I know you are with this church. I know you are with all the believers of this church, Lord. Continue to minister to them. Pour out thy Holy Spirit upon them, Lord. Let them receive the Holy Spirit in a mighty way, in a marvelous way, Lord. Like Jesus, எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் எலியாவிடத்திலிருந்து வரத்தை கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் வரத்தை ரெட்டிப்பாய் கொடுப்பீராக. எங்களை பயன்படுத்துவீராக. எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. அநேகருக்கு கிருபை பொருந்தின உப்பால் சாரமேற்றப்பட்ட அதே நேரத்தில் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய மன்னாவாக, அனுதின மன்னாவாக கொடுக்க கிருபை தாரும். துதி கனமாய் நமக்கு சேர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவருடன் இன்றைக்கும் சகல நாட்களிலும் நிரந்தரமாக எப்பொழுதும் என்றும் வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.